Hello everyone, welcome to Math Mind Connects. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் 9 எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் கொஸ்டினோட சொல்யூஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னன்னா இப்போ கொடுத்துருக்க வேர்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு செட்டில் எழுதணும். ஓகேவா, அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த செட்டில் எழுதணும். ஆனால் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் என்ன இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது செட்டில். இப்போ ஐ வந்துட்டு டபுள் டைம்ஸ் இருக்குன்னா அது சிங்கிள் டைம் மட்டும்தான் என்ன இருக்கணும், அந்த செட்டில் வந்து நம்ம எழுதியிருக்கணும். ஓகேவா, இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு நம்ம எழுதும் போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஏ ஈக்குவல் டுன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா, அப்போ இதில் ஐ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அது ரிப்பீட்டட் வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், கட் பண்ணிடுறோம். அப்போ ஐ, அடுத்து என்ன இருக்குது, n ஒன் டைம் தான் இருக்குது, அதை எழுதிக்கிறோம். அடுத்து d ஒன் டைம், ஸோ d. அடுத்து என்ன இருக்குது, a. ஸோ செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் இந்தியாவோட ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், பேரலலோகிராமுக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா, அதை வந்துட்டு முன்னாடி ஆல்ரெடி ஏ எடுத்தனால இந்த செட்டுக்கு என்ன எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்போ பி எடுக்கும் போது பி வந்துட்டு ஒன் டைம்ஸ் தான் இருக்குது, ஸோ பி. அடுத்து ஏ வந்துட்டு 1 2 3 டைம்ஸ் இருக்குது, அதை கேன்சல் பண்ணிட்டேன், ஏவா. அடுத்து ஆர், ஆர் வந்துட்டு 1 2 டைம்ஸ் இருக்குது, ஸோ 2 டைம்ஸா, அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஆர் எழுதிட்டேன். எல் வந்துட்டு 1 2 3 3 டைம்ஸ் இருக்குது, அதை கேன்சல் பண்ணிவிட்டு எல் ஒன் டைம் எழுதிடுறேன். அடுத்து இ, இ வந்துட்டு ஒன் டைம் தான் இருக்குது, ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டு இ எழுதிடுறேன். அடுத்து ஓ, ஓ ஒன் டைம் தான் இருக்குது, ஸோ ஓ எழுதிட்டேன். அடுத்து என்ன இருக்குது, ஜி இருக்கு இல்லையா, ஸோ ஜி எழுதிக்கிறேன். ஒன் டைம் தான் இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணிட்டு ஜி. அடுத்து எம் ஒன் டைம் தான் இருக்குது இல்லையா, ஸோ எம் எழுதிட்டு என்ன பண்ணிடுறேன், செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ பேரலலோகிராமோட ரோஸ்டர் ஃபார்ம் என்னது, இதுதான். ஓகேவா, அடுத்து தேர்டு பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க, மிசிப்பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், சீன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்போ சீன் எடுத்துட்டோன்னா எம் ஒன் டைம் தான் இருக்குது இல்லையா, ஸோ எம் எழுதிக்கிறோம். அடுத்து ஐ வந்துட்டு 1 2 3 4 டைம் கேன்சல் பண்ணிட்டு ஒன் டைம் மட்டும் எழுதிக்கிறோம். அதே மாதிரி எஸ் வந்துட்டு 4 டைம்ஸ் இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிட்டு எஸ்ஸை ஒன் டைம் எழுதிக்கிறோம். அடுத்து டபுள் பி மட்டும் இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிட்டு பி எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், க்ளோஸ் ப்ராக்கெட்டை போட்டுறோம். ஸோ மிசிப்பியோட ரோஸ்டர் ஃபார்ம் இதுதான். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னது, சி ஆல்ரெடி எடுத்தனால நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், ஜெக்கோஸ்லோவாக்கியாவுக்கு வந்துட்டு டி ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அதில் ஃபஸ்ட் என்ன இருக்குது, சி ஒன் டைம் தான் இருக்குது, சாரி சி டூ டைம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ டூ டைம்ஸ் வந்துட்டு டூ டைம்ஸ் கேன்சல் பண்ணிட்டு ஒன் டைம் எழுதிடும். அடுத்து இசட், இசட் ஒன் டைம் தான் இருக்குது, ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டு இசடு. நெக்ஸ்ட்டு இ இல்லையா, ஸோ இ ஒன் டைம் எழுதிடும். அடுத்து ஹெச் ஒன் டைம் தான் இருக்குது, அதை எழுதிடும். அடுத்து ஓ டபுள் டைம் இருக்குது, அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஓ போட்டுக்கிறோம். அடுத்து எஸ் இருக்குது இல்லையா, ஸோ எஸ்ஸும் ஒன் டைம் தான் இருக்குது, ஸோ எஸ் எழுதிடுறோம். அடுத்து என்ன இருக்குது, எல் இல்லையா, எல் ஒன் டைம் தான் இருக்குது, ஸோ அது கேன்சல் பண்ணிட்டு எல் எழுதிடுறோம். அடுத்து வி ஒன் டைம் தான் இருக்குது, ஸோ வி எழுதிடுறோம். அதுக்கப்புறம் ஏ டபுள் டைம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஏவை வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு ஏ போட்டுருவோம். அடுத்து கே ஒன் டைம் தான் இருக்குது, ஸோ கே. அடுத்து ஐயும் ஒன் டைம் தான் இருக்குது, ஸோ ஐயை கேன்சல் பண்ணிட்டு ஐ எழுதிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இது ஜெக்கோஸ்லோவாக்கியாவோட ரோஸ்டர் ஃபார்ம் என்னது, இதுதான். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா, உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேளுங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.